சீரியல் ஆக்டரான அருண் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேரும் உண்மையாலுமே லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த பிக் பாஸ் ஹவுஸ்ல தான் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இன்டைரக்டா தான் பேசிட்டு வந்தாங்க. பிக் பாஸ்ல ஃபேமிலி ரவுண்ட் வரும்போது தான் என்னோட ஹேர்லி குயின் இவங்க தான் சீக்கிரமா வெளியே போய் நாங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அருண் அர்ச்சனாவை பத்தி எல்லாருக்குமே ஷாக்கிங்கான ஒரு அப்டேட்டை கொடுத்திருந்தாரு. சீரியல் ஆக்டரான அருண் அண்ட் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு எப்ப மேரேஜ் ஆக போகுது, அவங்க ரெண்டு பேரும் எங்க மீட் பண்ணாங்க, எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே ரீசெண்டா கொடுத்த ஒரு இன்டர்வியூல ஓபன் அப்பா பேசியிருக்காங்க. ஆக்டர் அருண் அண்ட் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேருமே பாரதி கண்ணம்மா சீரியல் மூலமா தான் பலருக்கும் தெரிய வந்திருக்கும். பிக் பாஸ் மூலமா அவங்க ரெண்டு பேருமே பாப்புலரும் ஆயிட்டாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் எப்ப லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு பேரும் சீரியல் நடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிட்டாங்க. அந்த ப்ரோக்ராம்ல இருந்து தான் இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து பாரதி கண்ணம்மா சீரியல் செட்ல இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே அந்த சீரியல் ஆக்டரான பிரவீன் பென்னட்டும் அவங்களோட வைஃபுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து அருண் அர்ச்சனா இவங்க ரெண்டு பேத்துக்கும் எப்ப மேரேஜ் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போது வெளில போனதுக்கு அப்புறமா சீக்கிரமாவே நான் மேரேஜ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இந்த நிலையில இந்த இன்டர்வியூல உங்க ரெண்டு பேத்துக்கும் எப்ப மேரேஜ் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எங்களுக்கு மேரேஜ் ஆயிரும், நவம்பர் மாசம் வெட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ரெண்டு வீட்லயும் இப்போ மேரேஜ் பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நிறைய ப்ராஜெக்ட்ல பிஸியா இருக்கோம். எங்களோட ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா தான் மேரேஜ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். வீட்ல இருக்க பெரியவங்க எங்களோட மேரேஜ் டேட் எப்ப அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த வருஷம் நவம்பருக்குள்ளார எங்களுக்கு மேரேஜ் ஆயிரும் அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் அந்த இன்டர்வியூல உங்க ரெண்டு பேத்துக்கும் மேரேஜ் எப்ப ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்க. நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு பேரெல்லாம் கூட வச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு அப்படின்னு கேட்டதுக்கு லவ்வர்ஸ் எல்லாமே லவ் பண்ணும்போது அவங்களுக்கு குழந்தை பிறந்தா ஒரு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க இல்லையா, அப்படித்தான் நானும் அருணும் எங்களோட குழந்தைக்கு ஆறான பேர் சூஸ் பண்ணியிருக்கோம். நாங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் முடிவு பண்ணிட்டோம். வீட்டில் இருக்கவங்க பெரியவங்களா பார்த்து ஒரு நல்ல நாள்ல எங்களுக்கு சீக்கிரமா மேரேஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பா எங்களுக்கு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணா ஃபேன்ஸ் பலருக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணாம இருக்க மாட்டோம் அப்படின்னு ஓபன் அப்பா இது எல்லா விஷயத்தையுமே இந்த இன்டர்வியூல பேசியிருக்காங்க.